வெல்கம் பேக் சம்ஷா விலாக் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ரொம்ப ஹாட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு காமெடியாக இருக்குது அதை பார்க்கும்போது. எங்கள் பாப்பா வந்து இன்றைக்கி ரொம்ப ஹீட்டாக இருக்குதுமா, நான் ஒரு இன்னைக்கு புது விதமான டிஷ் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், நான் மில்க் ஷேக் கேட்டிருக்கேன். நம்மளாம் வந்து மில்க் ஷேக் தான் பார்த்து குடிச்சிருப்போன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து வித்தியாசமாக இது என்னமா செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு கேட்டால் உள்ளே ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஐஸ் கட்டி கரைஞ்சிடுச்சா? கரைஞ்சி போச்சு ஐஸ் கட்டி. சரியா, ஐஸ் டியூப்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டு சுகர் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, இது என்ன டிஷ்ஷு பேர் என்னன்னு பார்த்தா கேரளா டிஷ்ஷு, 2K கிட்ஸோட கேரளா டிஷ்ஷாமா மில்க் சர்பத் அப்படின்னு சொல்கிறா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் கேட்டிருக்கீங்களா? மில்க் சர்பத்து, இதுக்கு பேர் மில்க் சர்பத்தா. குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எங்கள் பாப்பா வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. இது என்னது அப்படின்னு பார்த்தா லெமன் ஜூஸு. இது எதுக்கு லெமனை கட் பண்ணி இப்படி குத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம லெமன் தான் அப்படிங்கிறது ஒரு எவிடன்ஸ்க்காக நான் குத்தி வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்லி இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டாந்துருக்காங்க. ரெண்டுமே சில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் இந்த மில்க் சர்பத்துங்கிறது தான் வித்தியாசம். என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு கேட்டால், மில்க்கு சர்பத்தை ஊற்றி மிக்ஸ் பண்ணி, சர்பத்துலேயே உங்களுக்கு சுகர் இருக்குமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஐஸ் டியூப்ஸ் எல்லாம் போட்டாங்களாம்மா. எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக கொண்டு வந்துட்டு மில்க் சர்பத், இது புதுவிதமான ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா. ஸோ செமையாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஸோ குடிச்சு பார்த்தேன். இதோ குடிச்சிட்டு தான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சரி உங்களுக்கு கிட்ஸ் சேனலுக்கு போடலாமேன்னு சொல்லி போடுறேன். ஆனால் குழந்தைங்க இந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தந்தது பெரிய விஷயந்தான், குறை சொல்லக்கூடாது. இருந்தாலும் நல்லா தான் இருந்தது, டேஸ்டியாக. நானும் சாப்பிட்டேன். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா இருந்ததுன்னா பார்க்கலாம், நல்லா இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லாட்டியும் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்தது செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகே, பாய், தேங்க்யூ.